ஒவ்வொரு மாவட்ட கட்சி நிர்வாகிகளும் பெண்களும் மகளிர் எல்லாருமே இதில் இன்னைக்கு நம்ம மாவட்ட செயலாளர் கோபிநாத் ஒரு பணி நிமித்தமாக மெட்ராஸ் போயிருக்காரு. ரமேஷ் இது யார் யாரும் கணக்கெலாம் இல்லை. இவர் பெரிய மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், இணைச் செயலாளர், துணை செயலாளர் அப்படி இல்லை. எல்லாருமே ஒரு நண்பனாக இப்போ நான் சொன்ன மாதிரி எம்எல்ஏ, அமைச்சர் அப்படிலாம் இல்லை. எல்லாருமே ஒரே குறிக்கோளாக, ஒரே எண்ணமாக நம்ம மாநில முதலமைச்சரின் தமிழக வெற்றி கழகத்தின் தமிழக அரசுக்கு ஒவ்வொரு துறைகளிலும் ஒவ்வொருத்தருமே நம்மளால் என்ன சிறப்பான சேவை பண்ண முடியும், நம்மளால் என்ன பெஸ்ட்டு அங்கே இருக்கிற நம்ம சமூகம், நம்ம 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 குடிமக்கள் இந்த மாவட்டத்தில் இந்த மாவட்டம் நம்ம என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுங்கிறது ஒவ்வொன்றும் கேட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணிகள் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம மாவட்ட செயலாளர் மற்ற ஏதாவது வேலையாக போயிருந்தால் கூட அவர் பணி அங்கே நிறைய ஒர்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வருவார். இருந்தாலும் இந்த மாவட்டத்தில் வந்திருந்தால் கூட இங்கே என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, இங்கே என்ன மக்களை சந்திக்க வேண்டியிருக்கு, இங்கே என்ன மாற்றுக் கட்சியில் வராங்கிறார்கள், அவர்கள் மூலமாகவும் மக்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இருக்கும். நீங்கள் பொதுச் செயலாளர் சொல்லும்போது கூட நீங்கள் அவர் பிறந்தநாள் அவர் பேசும்போது சொல்லுவார், நம்ம பிறந்தநாள் கொண்டாட்டம் முக்கியம் இல்லை, எந்த பணியை செஞ்சாலும் மக்கள் நல பணிகளாக இருக்கணும், அதை முன்னெடுத்து பண்ணுங்க பாரு. பல மாவட்டங்களில் பல இடங்களில் நம்ம வெற்றி தலைவர் நம்ம முதலமைச்சரோட பற்றில கூட நம்மளும் ஒரு மக்கள் நல திட்டத்தோடு தான் ஆரம்பிக்கிறோம். அதே போல் நான் மட்டுமல்ல, நீங்களும் நம்ம கட்சியில் நம்ம முதலமைச்சரின் ஒரு தீர்க்கமான ஒரு நேர்மையான வெளிப்படைத்தன்மையுள்ள ஊழலையும் லஞ்சத்தையும் காவலத்தை ஒழிக்க வேண்டிய அந்த சூழ்நிலைகள் எல்லாரும் ஒருங்கிணைந்து நான் சின்னவன், நான் பெரியவன், நான் இந்த ஊருக்காரன், அந்த ஊருக்காரன் இல்லாமல் அனைத்திலும் தமிழக மக்களாக தமிழகத்தின் நம்ம வெற்றி தலைவரை நம்ம முதலமைச்சரின் கரங்களாக இருந்து சின்ன சின்ன வேலைகள் செஞ்சாலே இந்த மாநிலமும் இந்த மாவட்டமும் நம்மை சார்ந்த மக்களும் எல்லா பலனும் பெற்று பல்லாண்டு வாழ முடியும். ஒரு தவறு பண்ணது பல தவறு வழிகொடுக்கும், பல தவறு ஒரு சமூகத்தை அளிக்கும், ஒரு மாவட்டத்தை அளிக்கும். ஆனால் ஒரு நல்லது 10 பேருக்கு நல்லது செய்யணும், 10ங்கிறது 100 ஆகும். அனைவருக்கும் ஒரே எண்ணமாக முதலமைச்சர் உதவின்னு சொல்லும்போது சொல்லுவார், லஞ்சம் இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது. அதில் எல்லாரோட பயன்பாடும் இருக்குது. இது அதிகாரிகள் பண்ணுறாங்க, ஊழியர்கள் பண்ணுறாங்க, அமைச்சர்கள் பண்ணுறாங்கிறதில்ல. இப்போ நம்ம வந்து முதல் நாட்கள்லேயே மே 10ஆம் தேதி நம்ம பதவி எடுத்தனால சொல்லியாச்சு, பார்ட்டி ஃபண்டு இருந்தோம், அமைச்சர் ஃபண்டு இருந்தோம், எம்எல்ஏ ஃபண்டு இருந்தோம், மாவட்ட செயலாளர் ஃபண்டு இருந்தோம். எந்த விதமான ஃபண்டு, எந்த விதமான லஞ்சங்களும் இல்லாமல், எந்த ஊழலும் இல்லாமல் ஒவ்வொரு கழகத்தை சார்ந்த நண்பர்களும் உறுப்பினர்களும் தமிழகத்தின் உறுப்பினர்களும் இன்று நேற்று நாளை இல்லை, நம்ம யாரெல்லாம் நம்ம முதலமைச்சர் வழிகாட்டுதல் பிரகாரம் அவர் மேல் இருக்கிற அன்பு, அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை, அவர் போன்ற பாதைகளில் இன்னொரு 10-20 ஆண்டு 30 ஆண்டு காலங்கள் நம்ம தமிழகம் ஒரு மிகப்பெரிய சக்தியாக, மிகப்பெரிய மாநிலமாக, அனைத்துறையிலும் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக, அனைத்து மக்களுக்கும் பயன்பெறும் மாநிலமாக திகழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மையோடும் நம்ம இந்த தமிழ் வெற்றின்றது இணையும் அனைவருக்குமே ஒரே கோரிக்கை தான், எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தான். மாற்றுக் கட்சிக்கு போகும்போது பல சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம வெற்றி கழகத்தில் ஒன்றே ஒன்று தான், மாண்பு முதலமைச்சர் சொல்ல ஒரே ஒன்று தான், அனைவரும் நம்ம மக்கள், அனைவரும் நம்ம உறுப்பினர்கள், அனைவருக்கும் தேவையான நம்ம பண்ணணும். நீங்களும் அதை கவனத்தில் கொண்டு எந்த கட்சியிலிருந்து ஜாயின் பண்ணாலும் நமது சின்னம், நமது தலைவர், நமது கொள்கை தலைவர்கள், நமது கட்சிங்கிறதெல்லாம் மனசில் பதிய வச்சுக்கிட்டு இந்த கட்சியோட ஒரே கொள்கை தான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களுக்கு சேவகனாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையில் எந்த பொறுப்பை கொடுத்தாலும் சரி, அந்த பொறுப்பும் மக்களை சென்றடையும் பயனாக, மக்கள் பணியாக தான் இருக்கணும், பணியாக தான் இருக்கணும். நம்மளுடைய அது ஒரு மாற்றுக் கட்சி மாதிரி பிணியாக மாறக்கூடாது. இந்த பொறுப்பை கொடுத்தோம், அந்த பொறுப்பில் என்ன பண்ணித்தர முடியும் அந்த மக்களுக்குங்கிறத கவனம் செலுத்தி இனி வருங்காலங்களில் எல்லா நேரம் இதே மாதிரி ஒரே தலைமையின் கீழும் ஒரே எண்ணத்தில் இருக்கணுங்கிறத கேட்டுக்கிட்டு இந்த மாற்றுக் கட்சியின் நினைவுகள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்ச அனைத்து நண்பர்களுக்கும் இந்த இந்த பொறுப்புகளை செஞ்சு கொண்டிருக்கிற நம்ம மாவட்ட நிர்வாகம், இந்த கல்யாண மண்டப உரிமையாளர்கள், இங்கே வந்திருக்கிற போலீஸ் அதிகாரிகள், இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் உள்ளிட்ட
நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்குமே எல்லாம் ஒரே கருத்தாக தான் இருக்கும். எந்த மாற்று கருத்தும் நம்மளோட தமிழ் வெற்றி கழகத்திலையோ தமிழ் அரசாங்கத்திலையோ எல்லாம் முன்னாடி இருந்திருக்கோம். அவர் உள்ள விடாத ஒரு கவனிக்காதமாக இன்பாடு இல்லை. அனைத்து துறைகளும் நமக்கான துறைகள், அனைத்து மக்களும் நமக்கான மக்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்து ஒரே துறைக்கு ஒரே தலைவருக்கு பயணம் செய்ய வேண்டும் கேட்டுக்கிட்டு, இன்னைக்கு மட்டுமல்ல திருப்பி சொல்ற வார்த்தை தான், யார் மூலமாக நம்ம கட்சியில் சேர்ந்தாலும் நம்ம தலைவர் ஒருவர் மட்டும்தான். அந்த தலைவரை மனசிலையும் அந்த தலைவரின் கொள்கைகளை ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம வாழ்க்கை முறை பயன்படுத்தினாலும் அனைத்து மக்களும் சிறப்பாகவும் அனைத்து மக்களும் தேவைகளும் கண்டிப்பாக பண்ணி தர முடியும்.